எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? பரலோகம். அதுதான் ஒரே நோக்கம் தான். ரட்சிப்பின் நோக்கம் நாம் பரலோகம் போக வேண்டும். ரட்சிப்பு இல்லாதபடி ஒருவர் பரலோகத்துக்கு போக முடியாது. நம்மை ஆண்டவர் எதனால் மீட்டுக் கொண்டார்? நம்மை ஆண்டவர் எதனால் மீட்டுக் கொண்டார்? அவருடைய இரத்தத்தினால், வெளியேற பெற்ற. சில நேரங்களில் ஐசியூல இருக்கும் பொழுது ரத்தம் கேட்பாங்க. நான் ஒரு குழுக்கு ரத்தம் கொடுத்தா தான் இவரை மீட்டுக் கொள்ள முடியும், எவ்வளவு வரனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ரத்தம் இல்லாத இந்த நிமித்தமாய் மரணம் கூட உண்டா. அப்பேற்பட்டதான அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தை ஆண்டவர் எனக்காய் எங்களுக்காய் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். அப்ப இன்று நான் நீங்கள் வாழ்ந்திருக்கிறது அல்லது நான் நீங்கள் பிழைத்திருக்கிறது என் ஆண்டவருடைய ரத்தத்தினால். சொல்லுங்க, நமக்கு ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளை இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு அல்லது இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு அல்லது அந்த பிள்ளை ஜீவனோடு கூட இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன? அம்மா அப்பாவுடைய ரத்தம். அந்த ரத்தத்தினால் அந்த பிள்ளை உருவாகி அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த பிள்ளை வேலை செய்யலாம், பிள்ளை வளர்ந்திருக்கலாம். அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசாகும்? 50 வயசு தாண்டி ஓடி. அப்ப இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது எங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க எங்க அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு. இன்றும் என்னுடைய அப்பா பெற்றோருக்கு நாங்களும் பிள்ளைகள். எவ்வளவு வயசானா அவரும் நம்முடைய பெற்றோர். அவர்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம், அவர்கள் எங்களை நேசிக்கிறாங்க. அப்ப நம்முடைய பெற்றோர்கள் இன்றும் நமக்கு ஏதாவது என்று சொன்னால் அதை நாங்கள் கேட்கிறவர்களாய், அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அநேகர் சில முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகளும் உண்டு. ஆனால் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருடைய இருதயம் நோகக்கூடாது, அவருடைய மனம் வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி அநேகமான நேரத்தில் அநேக பிள்ளைகள் பெற்றோரை விருப்பப்படுத்துகிற, பெற்றோருடைய விருப்பம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அது அப்படியானால் சாதாரணமா இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து சில நேரம் நம்முடைய அந்த வாழ்வின் அந்த பயணத்துல ஒரு கட்டம் வரும் பொழுது நம்முடைய பெற்றோரை இழக்கிறோம் அல்லது நாம் மதித்து போகிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் சொன்னார், ஊழியக்காரர்கள் எண்ணிக்கையும் சொல்லி மதிப்பார்கள் என்று சொல்லி. முதலாவது ஊழியக்காரர் நம்முடைய சபையில மதிச்சிருக்கிறார். எங்கள் சபையில இருந்து நம்மோடு ஆராதித்து தேவனால் தன்னுடைய ஊழியத்துக்காய் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் சொன்னார். அவர் மதித்திருக்கிறார். அப்ப கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்துட்டு இருக்கிறார். நாம் உண்மையாக இருக்கிறோம் இல்லையோ அவர் செய்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் இன்னும் ஒரு ஊழியக்காரன் மறைத்திருக்கிறார். தேசத்தில் மறைத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய தகப்பன் மரணத்தின் பொழுது அந்த ஊழியக்காரர் வெளியில பைக்ல வரும் பொழுது ஆமிட்டாக்கு வந்து அடிச்சு அவரை சுயநினைவு இல்லாதபடி அந்த அவருடைய ஈரலுக்கு ரத்தம் போய் அவர் ஐசியூல இருக்கிற அளவுக்கு பாதிப்பு இருக்கிறார். இப்பேற்பட்டதான காரியங்கள் நமக்கு தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், மழை இல்லாத நாட்களிலே மழை பெய்யும், வெயில் இல்லாத நாட்களிலே வெயில் அடிக்கும் சொல்லி. நம்ம கடந்த நாட்களிலே நம்முடைய கிளைமேட் அப்படிதான் இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்ன ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வருவேன் என்று அவரே திருவுளம் பெற்றிருக்கிறார். நான் துளி சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னார். அவருடைய வருகை எவ்வளவு நிச்சயமாய் உண்மை உள்ளதாய் இருக்கிறது. மற்ற திருச்சபைகளை குறித்து எனக்கு தெரியும். மற்ற திருச்சபைகளை குறித்து பேசவும் எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் என்னுடைய கர்த்தர் என்னை நம்பி எனக்கு கொடுத்த திருச்சபைகளை குறித்தும் திருச்சபையின் ஆத்துமாக்களை குறித்தும் பேசுகிறதற்கு, அவர்களை நடத்துகிறதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நான் நம்புகிறேன். 20 பேர் இருந்தாலும் அப்படிதான், நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் வந்தாலும் அப்படிதான், கர்த்தருக்கு சித்தமாய் 1000 பேர் வந்தாலும் அப்படிதான், ஒரு தரமே இல்லாம நான் மட்டும் பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறது தான் என்னுடைய வேலையாகும். ஏன் என்று சொன்னால்
சபை கர்த்தருடையது, வேதம் கர்த்தருடையது, நானும் நீங்களும் பெற்றிருக்கிறதான இந்த பெரிதான ரட்சிப்பு கர்த்தருடையது. மற்ற திருச்சபைகள் ஆராதித்து எதற்காய் ஆராதிக்கிறார்கள், என்ன நோக்கம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய திருச்சபையிலே நாம் ஆராதிக்கிற அல்லது நாம் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் தேவனை நமஸ்கரிக்கிற ஒரே நோக்கம், நானும் நீங்களும் பரலோகத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டுடைய வருகையிலே கர்த்தருடைய வருகை பொழுது நாங்கள் உருமாற்றப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து கர்த்தருடைய கால சத்தம் துடிக்கும் பொழுது நாங்கள் முதலாவது எழுந்திருக்க வேண்டும். இது ஒன்றுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் குறிக்கோளுமாய் இருக்கிறது. இதற்காக நான் ஊழியம் செய்கிறேன், இதற்காக நான் சபையை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு வலது இடதுபுறம் சாயாதபடிக்கு நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, சுவிசேஷத்தில் வேதப்பாரகருடைய பரிசேயருடைய நீதிக்கு மேலாக நம்முடைய நீதி இல்லை என்று சொன்னால் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. வேதப்பாரகர் பரிசேயர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அப்படியே நடக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவை அவர்கள் குற்றப்படுத்தினார்கள். உளவாய் பேசுகிறீரே, இதோ உடைய ஊழியக்காரர்களுடைய சீஷர்கள் ஓய்வு நாளிலே கதிர்களை மீட்கிறார்கள் என்று சொல்லி குற்றப்படுத்தினார். அதாவது ஓய்வு நாளில் இதுதான் செய்யணும்னு சொன்னா அதுதான் அவர்கள் செய்வார்கள். அப்ப அப்பேற்பட்டவருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னா பரலோகம் போக முடியாது. பரலோகம் ஒரு பேச்சு மாத்திரம். ஆராதிக்கிறோம், சபைக்கு வருகிறோம், ஊழியம் செய்கிறோம், தசப்பா காணிக்கை கொடுக்கிறோம், இதெல்லாம் நம்ம ஒரு சடங்கு ஆச்சாரமாய் நாங்கள் செய்கிறோமே ஒழிய உண்மையாய் நாங்கள் அதை செய்யவில்லை என்பதுதான் அர்த்தமாயிருக்கிறது. எனவே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 2 தீமோத்தேயுவுக்கு எழுதியதான நிருபம் 3வது அதிகாரம், 2 தீமோத்தேயுவுக்கு எழுதியதான நிருபம் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பிக்குவதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்திலையும் வாசிக்கலாம். All scripture is God breathed and is useful. All scripture God's breath. ஆண்டவருடைய சுவாசம். அதாவது வேதத்திலே இருக்கிற ஒவ்வொரு வசனம் என்னவா இருக்கிறதா? ஆண்டவருடைய சுவாசம். ஒரு மனுஷனுக்கு மூச்சு எவ்வளவு முக்கியம் சொல்லுங்க. மூச்சு என்னன்னா நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கு ஒரே ஒரு அத்தாட்சி என்னது? இந்த சுவாசம் தான். அப்ப இந்த சுவாசம் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் மரித்து போனான் என்றுதான் அர்த்தம். அப்ப இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஆண்டவருடைய சுவாசம். ஆண்டவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். And is useful for teaching. இது படிப்பித்தலுக்கு பிரயோஜனமானது. Rebuking, correcting and training in righteousness. கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தம், அதாவது நீதியிலே அவர்களை வளரத்தக்கதாய் வைக்கிறதுக்கு இது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. அப்ப திருச்சபைகளிலே ஆசீர்வாதங்களை பேசுகிறது தவறல்ல. ஆசீர்வாதங்கள் வேதத்தில் அநேகம் உண்டு. அந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகி எனக்கும் உங்களுக்கும் நான் வைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய வேற யாருக்கும் அது வைக்கப்பட்டில்லை. நீங்க கேட்கலாம், உலகத்தில் இருக்கிறவங்க நம்மை காட்டிலும் ஆசீர்வாதமா இருக்கிறார்களே, அப்படிதான் இருப்பாங்க. ஏனென்று சொன்னால் ஆசீர்வாதமா இருக்க வேண்டியதான மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த உரிமைகளை, தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கட்டளைகளை, அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வேலையை அவன் செய்யாதபடிக்கு அந்த வேலையையும் அவன்
பிசாசுக்கு அவன் விற்று போட்டான். முதலாவது ஆதாம் என்ன செய்தான்? தனக்கு கொடுக்கப்பட்டதான எல்லா உத்தரவாதங்களையும் அவன் பிசாசுக்கு விற்று போட்டான். ஏன் எப்படி விற்று போட்டான்? பிசாசுக்கு செவி கொடுப்பது நிமித்தமா எல்லாவற்றையும் விட்டு போட்டான். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமே கிடையாது, அவன் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் என்னிடத்திலே இல்லை. ஆனா இந்த நாளிலே திருச்சபைகளிலே தேவனை ஆராதிக்கிறதான நம்மிடத்திலே உலகத்தின் அதிபதிக்கு தேவையான அநேக காரியங்கள் நம்மிடத்திலே உண்டு. சற்று ஆராய்ந்து பாருங்க. நான் யாரை நியாயம் தீர்க்கவில்லை. நான் முதல் கொண்டு பிரசங்கிக்கிறதான ஊழியக்காரர்கள் முதல் கொண்டு கடைசியில் இருக்கிறதான சிறு பிள்ளை வரைக்கும் உலகத்தின் அதிபதிக்கு தேவையான அநேக காரியங்கள் நம்மிடத்திலே உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவன் அதை நம்மை விட்டு அகற்றும்படியாக விரும்புகிறார். அதற்காக தான் கர்த்தர் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் என்ன சொல்கிறது? அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதத்தில் சொல்லப்படுகிற சீர்திருத்தங்கள் கடிந்து கொள்ளுதல்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? அதற்கு நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி செய்து கொள்ளும் பொழுது நாங்கள் சரியா ஒரு காரியத்தை சொல்லுவோமே, ஸ்கூல்ல ஏதாவது ஒரு எழுத கொடுக்கலாம், அந்த எழுத இதாகின பிறகு அந்த எழுத்தில் ஏதாவது எழுத்து பிழை உண்டாயிருச்சு அப்படின்னு சொன்னா ஏதாவது பிழை உண்டாயிருச்சு. பிழை உண்டான பிறகு முன்ன என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸ்? 10 முறை எழுதிக்குவோம். 10 முறை எழுதிக்குவோம். முதல் வரி அழகா இருக்கும், 2வது வரி அழகா இருக்கும், 3வது வரி அழகா இருக்கும். 4ல இருந்து 10 வரைக்கும் பார்க்கணும்னா எப்படி இருக்கும்? அழகாவும் இருக்காது, எழுத்து குறைஞ்சிருக்கும். சில நேரங்கள் நான் செய்ததை சொல்றேன், எழுத்து குறைஞ்சிருக்கும். ஏதாவது அந்த சொல்லப்பட்டதான அந்த பதத்திலே சொல்லுங்க பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது அப்படின்றத நாங்க ஏதோ ஒரு காரணத்தினால பிள்ளையா எழுதின நிமித்தமாய் டீச்சர் சொல்லுகிறாங்க இந்த பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று சொல்ல 10 முறை எழுதிப்போம். கடைசியில் வரும் பொழுது ஈக்கு மேல அந்த கொம்பு இருக்காது, அப்படி இருக்க ரூக்கு கீழே சுழி இருக்காது. ஏதாவது ஒரு காரியத்தை நாங்க விட்டுட்டு நிமித்தமாய் மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் பிழையா இருக்குது, மறுபடியும் போய் எழுதுவோம். நாம போய் எப்படி எழுதுவோம்? இந்த மனுஷனுக்கு வேலையே கிடையாது, இந்த மனுஷனுக்கு வேலையே கிடையாது. அதான் ஒருத்தர் எழுதி காட்டியாச்சு, சரி போட வேண்டியதுதானே, சரின்னு சொல்ல வேண்டியதுதானே, அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு வேற எதுக்காவது போக வேண்டியதுதானே அப்படின்னு நாம திட்டி இருக்கிறோம். நான் திட்டி. அதே போலதான் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை சரியா உருவாக்கி உருப்படுத்தி குமாரனுடைய சாயலுக்கு ஏற்ற சாயலாய் நம்மை மாற்றி பிதாவுக்கு முன்பதாய் நிற்கும்படிக்கிறார். நம்மை சபையிலே நம்மை வைத்து உருவாக்குகிறார். இனிமே தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றார், பியோனுடைய வீட்டுக்கு போய் அவன் அந்த பாத்திரங்களை செய்கிறதை பாருன்னு சொல்லி அவன் பானை செய்ததுக்கு அவன் செய்ததுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரியா ஷேப் எல்லாம் போயிடுச்சு. அவன் என்ன செய்யணும்? மறுபடியுமா சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சானா அந்த பானை மறுபடியும் உடைச்சிட்டு மறுபடியும் இருக்கும். அதாவது அவனுடைய இருதயத்தில அந்த அவன் செய்கிறதான அந்த பாத்திரம் எப்படி உருவாக வேண்டும் என்று அவன் சித்தரித்து வைத்திருந்தானோ அந்த சித்தரிப்பை நிறைவேற்றும்படிக்கு அவன் அதே மண்ணை எடுத்து மறுபடியுமாய் உருவாக்கி அது அவனுடைய இருதயத்திலே இப்படிதான் வரணும் அப்படின்ற அந்த உருவகத்தன்மைக்கு வந்த பிறகுதான் அதை எடுத்து அப்படி வைக்கிறான். அதுவரையிலும் கர்த்தர் என்னையும் எங்களையும் உருவாக்குறதுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது வலிக்கும். ஆண்டவர் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு உண்மையை சொல்லுகிறார். திராட்சை செடி அது கனி கொடுக்கிறது. கனி கொடுக்கிறதான திராட்சை செடி அவர் என்ன செய்கிறார்? வெட்டி அதிக கனி கொடுக்கும்படியா என்ன செய்கிறார்? அதை வெட்டுகிறார். கனி கொடுக்காத மரத்தை என்ன செய்கிறார்? அதை பிடுங்கி அப்படி போட்டுக்கிறார். வெட்ட கிடையாது, அதுக்கு எதுவுமே பண்ண கிடையாது. நேரம் வந்து அப்படியே வேரோட பிடுங்கி ஒரு பக்கம் போட்டாச்சு. ஆனால் கனி கொடுக்கிற மரம் அது ஏற்கனவே கனி கொடுத்துட்டு இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதுக்கு அவங்க எதிர்பார்க்கிறதான கனி அந்த நேரத்தில் இருக்குது. ஆனாலும்
அந்த மரம் அதிக கனி கொடுக்கும்படியாய், அதிகமாய் பிரயோஜனப்படும்படியாய், இன்னும் அதிகமான உற்பத்தியை தரும்படியாய் என்ன செய்யப்படுகிறது? அந்த மரமானது கத்தரிக்கப்படுகிறது. வெட்டப்படுது என்ன செய்யும்? வலிக்கும். ஆனாலும் அந்த வெட்டுதலுக்கு, அந்த சரி செய்தலுக்கு அந்த மரம் தன்னை விட்டு கொடுக்கிறது நிமித்தமாய் அதிக பலனை கொடுக்கிறது. அப்ப ஒவ்வொரு வாரம் கர்த்தர் சின்ன யோசிக்கலாம், என்ன ஒரே இதா இருக்கு, ஒரே இப்ப ஏற்படுத்த வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்லி, வார்த்தைகள் தேவ ஆவியினால் தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆகிய வேதத்தில் நாங்கள் வாசிக்கும் சொல்லுகிறது, ஸ்கிரிப்சர் எல்லாமே வந்து ஆண்டவருடைய சுவாசம். அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய சுவாசத்தை, மூச்சை நமக்காய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மூச்சை நாம் கேட்டு அதன் பிரகாரமாய் நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வேதத்தின் ஆசிரியர் வந்து பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் 40 பேர், வேதத்தில் இருக்கிற 66 புத்தகங்களையும் 40 பேர் எழுதியிருக்கிறார். 40 ஒரே காரியத்தை சொல்லுங்க, ஒரே காரியத்தை கொடுத்து ஒரு டாபிக்கை கொடுத்தாச்சு. ஒரு டாபிக்கை கொடுத்து அவங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றோம், ஒரு கட்டுரை எழுதுங்க, ஒரு 4 A4 ஷீட்டுக்கு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே தலைப்பு தான். ஆனா 4 பேர் எப்படி எழுது? நீங்க இருக்கிற 10 பேர் எப்படி எழுதுவீங்க? ஒரே மாதிரி எழுதுவீங்களா, மாறி மாறி எழுதுவீங்க? மாறி மாறி தான் எழுதும். ஏன்னா அந்த அந்த தலைப்புக்கு என்னுடைய சிந்தையில என்ன இருக்கிறதோ அதை தான் நான் எழுதுவேன். ருபின்சனுடைய சிந்தையில என்ன இருக்குதோ அதான் அவர் எழுதுவார். சிஸ்டர் டேசினுடைய சிந்தையில என்ன இருக்குதோ அதான் அவங்க அதை தான் எழுதுவாங்க. ஆனால் 40 பேரும் 40 விதமாய் நாங்கள் அந்த காரியங்களை நாங்கள் எழுதுவோம். ஆனால் வேதத்தை எழுதி பாருங்க, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஒரே காரியத்தை 40 பேரும் மறுபடியுமாய் 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 எழுதுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். ஒரே சிந்தை, ஒரே நோக்கம். விட்டு வந்த பரலோகத்தை மறுபடியும் சுதந்திரிக்கிறது எப்படி, அதை சுதந்திரிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் 40 பேரும் அதே காரியத்தை தொடர்ச்சியாக எழுதி வைத்திருக்கிறார். அப்ப ஒரே ஆசிரியர் 40 பேரை கொண்டு 1-2 வருஷத்துல இந்த பைபிள் எழுதி முடிக்கல. 1600க்கும் 1700 வருஷங்கள் போயிருக்கு பைபிள் எழுதி முடிக்கிறது. 1600 தொடங்கி 1700 வருஷங்கள் போய் எழுதினதா இந்த வேதாகம் தான் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் பிரசங்கிக்கப்பட போகிறது. ஆண்டவருடைய வருகைக்கு பின்பதாயும் கைவிடப்பட்ட திருச்சபைகளிலே இதை தான் பிரசங்கிக்க போகிறார்கள், மாற்றமே கிடையாது. பேப்பதான ஒரு உன்னதமான வார்த்தை தான், வேதத்தை தான் நான் நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை, ரகசியங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த ரகசியங்கள் என்ன என்று சொன்னால், இந்த 3வது அதிகாரத்தை 2 தீமோத்தேயுவுக்கு எழுதியதான நிருபம் 3வது அதிகாரத்தை எழுதினாலே அந்த 3வது அதிகாரத்திலே 19 விதமான குற்றச்சாட்டுகளை அல்லது தீர்க்குகளை, மனுஷனிடத்தில் இருக்கிறதான கெட்ட சுபாவங்களை பரிசுத்த ஆவியான தேவன் அந்த இடத்திலே நிரல்படுத்தியிருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். 19 விதமான காரியங்கள், குறைகள் அல்லது நாம் திருத்திக் கொள்ள வேண்டியவைகளை நிரல்படுத்தியிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற அந்த மனுஷர்களுக்கு மத்தியில விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக போயிடுச்சு. ஆனால் விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாய் போனாலும் விஞ்ஞானிகளை எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமாய் இதுவரையிலும் சொன்னது கிடையாது. சொல்லியிருக்கிறாங்களா? நடக்கலாம், வரலாம், ஏற்படலாம். அவங்களுடைய இதுல ஒரு என்னது முற்றுப்புள்ளி கிடையாது. வரும், நடக்கும் என்று சொல்லி முற்றுப்புள்ளி கிடையாது. வரலாம், ஏற்படலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய வேதாகமத்தை எடுக்கும் பொழுது இதுதான் நடக்கும், இதுதான் சம்பவிக்கும் என்று திட்டமாய் தீர்மானமாய் எழுதி வைத்திருக்கிறார். கடைசி நாட்களிலே அறிவு பெருக்கம் உண்டாகும். தானியேலுடைய தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டது. இந்த அறிவு பெருக்கத்தினால் மனுஷர்கள் இங்கும் அங்கும் ஓடி போய் தேடுவார்கள். எத்தனை விதமான ஆராய்ச்சிகள், எத்தனை விதமான ஆராய்ச்சி. வருகிற மாதத்தில் இருக்க வாட்ஸ்அப் உங்களுடைய எல்லாவற்றையும் அவதானிக்க போகிறார்.
சில நேரம் உங்களுடைய பேங்க்ல இருக்கிற காசை கூட எடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணணும். உங்களுடைய பர்சனல் கான்டாக்ட்ஸ், உங்களுடைய ஒவ்வொரு மெசேஜஸ், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ் ஒவ்வொன்றையும் வாட்ஸ்அப் கண்காணிக்க போகும். இப்ப சாதாரண ஒரு சோசியல் மீடியாவை உங்களை இவ்வளவு தூரம் கண்காணிக்கும் என்று சொன்னால், அந்தி கிறிஸ்து எவ்வளவு தூரம் உங்களை கண்காணிக்கும்? அந்தி கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லவர் என்ற தேவன், அவர் எந்த அளவுக்கு என்னை உங்களை கண்காணிப்பார் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். பேர்பட்டதான ஒரு பயங்கரமான காலத்திலே நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அநேகமான நேரத்தில் நமக்கு தெரியவில்லை. ஏன் சொன்னால் அந்த அளவுக்கு பிஸியா இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள், அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் அன்றாடம் கூடிக்கொண்டே போகிறது. அது நிமித்தமாய் தேவன் என்னிடத்திலே உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நம்முடைய கண்களை அப்படியே மறைச்சிருச்சு. இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் அதிபதி நம்முடைய கண்ணை அப்படியே கூடாக்கி வச்சிருக்கு, கூடாக்கி வைக்கிறார். எனவே நாம் தெளிவுள்ளவர்களாய் இந்த விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவுதான் உச்சகட்டத்துக்கு போனாலும் நாம் தேவனை நாங்கள் மறந்து போகக்கூடாது. தேவன் இல்லாதபடி எதுவுமே நடக்காது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறபடி மாத்திரமல்ல, அறிவு புரட்சி, அறிவு அந்த அளவுக்கு பெரிய இருக்கு. இந்த புள்ள ஒண்ணு படித்தா அடுத்த புள்ளி இன்னொன்று படிக்க, அடுத்த புள்ள ஒண்ணு படித்தா அடுத்த புள்ளி, நீ என்ன படிக்கிற இது, நீ என்ன படிக்கிற இது. ஒவ்வொருத்தரும் தாங்கள் படிக்கிறதான காரியத்தின் மேன்மைகளை மகத்துவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் அத்தனை அறிவு பெருக்கங்களும் இதற்கு ஈடாகவே முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் இனிமேல் என்ன நடக்க போகிறது, உலகம் அழிவின் பொழுது என்ன நடக்கும் என்பதையும் ஆண்டவர் தெளிவாய் வேதத்திலே திட்டமாய் எழுதி வைத்திருக்கிறார். இதற்கு மேலாக எந்த ஒரு படிப்பும் எந்த ஒரு மனுஷனும் போனதும் முடியாது, இல்லை இனிமேல் போவது கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவருடைய மூளையில அவர் பாவிச்சது 19% தான். மிச்சம் அத்தனை மிகுதியா அத்தனை வீடுகளை அவர் பாவிக்க கிடையாது. ஏன் சொன்னா பாவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை. 19% எத்தனை கண்டுபிடிப்புகள், எத்தனை ஆராய்ச்சிகள். 19% பிரயோகப்படுத்தி அவ்வளவு சொன்னா 100க்கு 100% தன்னுடைய ஞானத்தினாலே உலகத்தை உண்டாக்கின தேவன் அவர் எப்படி இருப்பார் யோசிப்பார். அந்த தேவனிடத்திலே நாம் நீங்களும் நித்தியமா இருக்க வேண்டுமானால் நாம எப்படி இருக்கிற யோசிப்பார். அதற்காக தான் திருச்சபை, அதற்காக தான் போதனை, அதற்காக தான் கடிந்து கொள்ளுதல், அதற்காக தான் சீர்திருத்தம், அதற்காக தான் எல்லாம். ஏனென்றால் நாம் அந்த தேவனை தான் நாங்கள் தரிசிக்க போகிறோம். 79 வருஷம் மக்கள் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனத்தை தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். முடித்த பொழுது ஒரு சொற்ப நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கூட முழுமையாய் அந்த சபைக்கு அவங்க போகல. ஆனால் 2 வருஷம் கூட அந்த சபைக்கு போகாத அந்த ஊழியக்காரர் அவரை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்? மர ஆராதனையில வந்திருக்கவங்க கேட்டிருக்கீங்க. 2 வருஷம் கூட முழுமையாய் ஆராதிக்கவில்லை. அந்த 2 வருஷம் கூட முழுமையாய் ஆராதிக்காத, அதாவது 52 104 வாரங்கள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போவாங்க, மற்ற நாட்கள் அவங்க போறது கிடையாது. அந்த 104 வாரங்களிலும் கூட நம்மிடத்திலே எத்தனை முறை அவங்க இடையில வந்துட்டு போயிருக்கலாம். எத்தனை இந்த கடந்த வருஷத்திலேயே 6 மாதங்கள் சபை கூடுதலே கிடையாது. 6 மாதங்கள் இல்லைன்னு சொன்னா கிட்டத்தட்ட 30 வாரங்கள் இல்லை. அப்ப 30 வாரங்கள் போவோம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆராதிச்சிருக்கிறான். 1 வருஷம் ஆராதிச்சுதான் ஒரு மனுஷனை குறித்து அந்த ஊழியக்காரர் சாட்சி சொல்வார் என்று சொன்னார். தேவனை ஆராதிக்கிற நானும் நீங்கள் என்னை உங்களை குறித்து தேவன் எப்படிப்பட்ட சாட்சி சொல்றார்? உங்களை குறித்து நான் எப்படிப்பட்ட சாட்சி சொல்றேன்? அதற்கு தகுதியுள்ளவர்களாய் நானும் நீங்களும் மாற வேண்டியதான சாரம் தான் இந்த திருச்சபை. கவர்ச்சிகரமான பாவங்கள் இந்த நாட்களில், கடைசி நாட்களிலே கவர்ச்சிகரமான பாவங்கள் வந்துருச்சு. பாவத்தில் என்னடா கவர்ச்சி இருக்கிறது? நிறைய நிரல்படுத்திட்டே போனோம். இந்த பாவம் சொல்லி எப்படி நாங்கள் சொல்லிட்டு வேதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது சொல்ல தெரிந்த பாவங்கள் என்னது? விபச்சாரம், கொலை, கொள்ளை, களவு, இதுதான். ஆனா இதையும் காட்டிலும்
வினோதமான பாவங்கள் இப்ப ஏராளம் வந்துருச்சு. ஸ்மார்ட் போன் இதெல்லாம் அறிவிப்பு இருக்கு. கடைசி நாட்கள் இந்த காரியங்கள் வந்திருக்கு. மாத்திரமல்ல, அதையும் காட்டில் பெரிய கொடுமை என்ன என்று சொன்னால் அன்பில்லாத தன்மை. ஒரு வறட்சி, அன்பே கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் மீது உங்கள் மீது வைத்த அந்த அன்பின் நிமித்தமாய் தான் பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆனால் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய ரட்சிப்பை பெற்ற என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அன்பு கிடையாது. அந்த அன்பு இருக்கும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஒன்று கூட ஏற்றுக்கொள்வோம். அந்த அன்பு இல்லாத நிமித்தமாய், அந்த அன்பு வறண்டு போய் இருக்கிறது நிமித்தமாய் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரிவினைகள், அநேக விதமான காரியம். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு தனித்து போய் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பதாய் சொல்லிட்டார், கடைசி நாட்களின் அன்பு தனித்து போகும். அன்பு கிடையாது. வேதம் சத்தியம், அது ஒரு நாள் போய் சொல்லார். சபைகளுக்கு அன்பு. நேற்று ஊழியக்காரமான சேர்ந்து பேசியிருக்க பொழுது சொன்ன காரியம், சபையில ஆராதிக்கிறவர்களை காட்டில் வெளியில இருக்கிறவங்க எவ்வளவு நல்லா இருக்கலாம், அவரிடத்துல எவ்வளவு மேன்மையான குணாதிசயங்கள் இருக்கிறது, தன்மைகள் இருக்கிறது. ஆனா சபைக்கு வரவங்க அதை நாங்கள் இப்ப பார்க்க முடிகிறது இல்லை. நான் சொல்றேன், எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லுகிறதா ஒரு காரியம். அப்ப ஒரு ஊழியக்காரனை சொற்ப நாட்கள் வைத்து உங்களை நடத்துகிற ஊழியக்காரனை இப்பேற்பட்டதான காரியங்களை நம்மை குறித்து சொல்ல முடியும்னு சொன்னா, நாம் பிறந்த நாள் முதல் கொண்டு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிற தேவன் இவ்வளவாய் சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு கணக்கு ஒப்புவிக்க போறது கிடையாது, நாங்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறோம். சுயநலமும் பேராசையும் அதிகமாய் போய்விட்டது கடைசி நாட்கள். சுயநலம், நான், என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்தவர்கள், அவ்வளவு. மற்றவை கேடு கட்டு போனாலும் பிரச்சனையே கிடையாது, அதை பத்தி அக்கறையே கிடையாது. யோசுவா சொன்னா, நானும் என் விட்டாருமோ என்றால் கத்தரியை செய்வோம், கத்தர் ஊழியம் செய்வோம் என்று தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஊழியம் கூட சேர்ந்து கிடையாது. அதுலேயும் பாகுபாடுகள், அதுலேயும் பிரிவினைகள், அதுலேயும் போட்டி பொறாமைகள், அதிலும் அநேக விதமான குழப்பங்கள். எப்படி நாங்கள் தேவனை சந்தோஷப்படுவோம்? கடைசி நாட்களை வாங்க கொண்டிருக்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்திலே உள்ளதான சில காரியங்களை நான் துரிதமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசி நாட்களில் மக்கள் தங்களுக்கு செய்து கொள்ளுகிறதான தீங்கு, தங்களுக்கு தாங்களே செய்து கொள்கிறதான தீங்கு என்னென்று சொன்னால், தற்பிரியராயிருப்பர். 3ஆவது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தற்பிரியராயிருப்பர். 2வது பணப்பிரியராயிருப்பர். 3வது சுகபோக பிரியராய் இருப்பர். 3வது அதிகாரம் 4வது வசனம். இது மற்றவங்களுக்கு கிடையாது, இது எனக்கு. தற்பிரியம். இங்கிலீஷ் எப்படி மாறுது? 2வது வசனம், people will be lovers of themselves. உன்னை போல ஆண்டு சொல்றாரு, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க. ஆனா பிறரை நேசிக்கிறது கிடையாது. இப்ப நான் என்னை மட்டும் தான் நேசிக்கிறேன். தற்பிரியம். நான் இப்படி இருக்கேன், மொத்த என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, நான் இப்படி வாழணும். தற்பிரியம். பணப்பிரியம். நான் மட்டும், எனக்கு மட்டும், நான் மட்டும் வச்சுக்கணும், மற்றவங்களை குறித்து கவலையே கிடையாது. அடுத்து சுகபோக பிரியம். நான் மட்டும் சாப்பிட்டு குடிச்சு திருப்தியா இருக்கும், மற்றவங்க கேள்வி கேட்டு போனாலும் இது என்னை குறித்து நான் இந்த கடைசி நாட்களிலே செய்து கொள்ளுவதான தவறு என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அடுத்து கடைசி நாட்களில் மக்கள் அடுத்தவருக்கு செய்கிற காரியம், அடுத்தவருக்கு. 3வது அதிகாரம் 2வது வசனம், வீம்புக்காரராய் இருப்பர். இங்கிலீஷ் எப்படி பாருங்க? lovers of money, boastful, proud, abusive. என்னவா? வீம்புக்காரரா இருப்பான். வீம்பு பேசுறது ஒண்ணுமே இருக்காது, ஆனா வீம்பு பேசுறது தெரியுது. அகந்தை உள்ளவர்கள், ஆங்கிலத்தில் பார்த்து போஸ்ட் பண்றதா, என்ன விட்டா ஆணி இல்லை, நான் தான்
நான் இல்லைன்னு சொன்னா கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க, ஊழியமே நடக்காது. நான் இல்லைன்னா ஊழியமே நடக்காது. ஆண்டவருக்கு ஒரு கழுதை கொண்டு பேச முடியும் என்று சொன்னா ஆண்டவர் சொன்னா கல்லுகளில் இருந்து ஆபிரகாம் பிள்ளைகளை உருவாக்கும். அப்ப பேசுறது தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஒரு மனுஷன் தேவை, ஒரு கழுதை போதும். ஆனால் அந்த கழுதை பருவம் வராது, மனுஷன் தான் பருவம் வரும். ஆனால் அந்த கழுதையை கொண்டு பேசின பொழுது கூட மனுஷனுக்கு புத்தி வரல. பிள்ளையாருடைய கதை வாசிப்பார். தூதன் உருவின பட்டயத்தோடு கூட முன்னுக்கு நிற்கிறான். தீர்க்கதரிசிக்கு தெரியுது இல்லை, ஆனா கழுதைக்கு அது தெரியுது. அதுதான் இன்சைட். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அகந்தை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அந்த அகந்தை பரலோகத்தை விட்டு பிதாவுடைய சித்தம் செய்யும்படியாக சிலுவை மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்பதை வேதம் சொல்லுது. அப்ப அந்த சுபாவம், அவருடைய ரத்தம் என்னுடைய சரீரத்தில் ஓடும் என்று சொன்னால், அவருடைய ரத்தத்தினாலே நான் விளைக்கிறேன் கொடுத்து வாங்கப்பட்டேன் என்று சொன்னால், அவரிடத்தில் இருக்கிறதான சுபாவங்கள் என்னிடத்திலே இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இன்னும் ரட்சிக்கப்படலை. மூழ்கி வந்தாச்சு, மூழ்கி வந்தாச்சு. ஆலயத்துக்கு வந்தோம், சொன்னாங்க நீ ஞானஸ்தானம் எடுத்தாதான் திருவிழந்து எடுக்க முடியும், நீ ஞானஸ்தானம் எடுத்தாதான் உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தாச்சு. அதாவது ஒரு வெளியரங்கமான ஒரு சடங்கை நான் நிறைவேற்றிருக்கிறேன். ஆனா உள்ளுக்கு இன்னும் விருத்த சேதனப்படாத பண்ணப்படாதபடிக்கு நான் இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் பண்ணுவாங்க, ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் சொன்னார் உங்க இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய நிலை. அடுத்து தூஷிக்கிறவர்களாய் நடப்பர். எல்லாம் 3வது அதிகாரத்திலே 2வது வசனம். தூஷிக்கப்படுகிறவர், தூஷிக்கிறவர்கள் மற்றவங்களை எப்ப பார்த்தாலும் தூஷிச்சுட்டே இருப்பான். அவன் அப்படி, இவன் அப்படி, அதை அப்படி, இதை அப்படி. அப்பேற்பட்டதான சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நடப்பர். அது சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நடப்பர். நன்றி அறியாதவர்களாய் இருப்பர். 3வது அதிகாரம் 2வது வசனம். இது எல்லாமே அதுலதான் இருக்கு. நன்றி அறியாதவர்களாய் இருப்பர். 10 பேர் ஆண்டவர் சோகப்படுத்தினார், குஷ்டரோகிகள். ஒரு ஆள் மாத்திரம் திருப்பார், பாட்டு கேட்கிற மற்றவங்க சோமாய் வந்தாங்க, வேலை முடிச்சு போயிட்டாங்க. ஆண்டவர் திருப்பார். மற்றவங்க செய்யறத நாம அதை பெருவர்கள் அவங்கள புகழ்ந்து பாராட்டி பேசாட்டாலும் கூட அதை குறித்து நாங்கள் குற்றச்சாட்டாதபடி அல்லது அதற்கு நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லாதபடிக்கு நாம் இருக்கிறது நல்லா இருக்குமே. நன்றி அறியாதவர்களாக எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் நல்லது கிடையாது, சொல்றதே கிடையாது. அது சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. அம்மாவும் அப்பாவும் பெற்றோர், நம்முடைய பெற்றோர் அந்த மழையும் வெயிலையும் மகன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அம்மா அப்பா மழையும் வெயிலும் பாருங்க. மழை பெஞ்சாலும் திட்டுறது, வெயில் அடிச்சாலும் திட்டுறது. மழை பெஞ்சா நடாத மழை எப்ப பார்த்தாலும் சொட சொட பெஞ்சுக்கிட்டே இருக்கு. மழை இல்லாம வெயில் அடிச்சுன்னு சொன்னா இந்த வெயில பாருங்க இவ்வளவு கடுமையா இருக்கு, எரியுது, வெளியில போக முடியல, வர முடியல, வேர்க்குது, ஊத்துது அப்படின்னு சொல்லி. மழை பெய்யுற நாளைக்கு வெயில் தேவை, வெயில் அடிக்கிற நாளைக்கு மழை தேவை. இது போல அநேக மணி நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பேர்படுத்தாங்க எதிரும் நாங்கள் திருப்தி காண்கிறது கிடையாது, குற்றப்படுத்திட்டே இருக்கு. நன்றி கிடையாது, கொஞ்சம் கூட நன்றி கிடையாது. நன்றி அறிவிக்கிறார். மழை பெய்யறதுனால நமக்கு பூமிக்கு விளைச்சல் உண்டாகும், வெயில் அடிக்கிறதுனால நம்முடைய சரீரம் ஆரோக்கியப்படுகிறது. தூத்தல், மழை தூத்தல்ல கூட விட்டமின் B12 இருக்குதுன்னு சொன்னா பெரிய மலையில கிடையாது, தூர மலையில. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது இல்லாதபடிக்கு போயிட்டு ஊசி போடுறோம், வீக்கம் டேப்லெட் வாங்கி சாப்பிடும். கொஞ்சம் மலையில நினைக்க, கொஞ்சம் மலையில நினைக்க சேர்த்து வர்றது கிடையாது, சளி பிடிச்சு காய்ச்சல் அப்படியே கலந்து போயிடும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காய் கொடுத்திருக்கிறார், எனக்காய் கொடுத்திருக்கிறார். மழையானாலும் வெயிலானாலும் வேதம் சொல்லுங்க அது எதுவுமே நம்மை சேதப்படுத்தாது. ஏன் நம்ம பயப்படணும்? 3வது அதிகாரம் 3வது வசனம். சுபாவ அன்பில்லாதவர்களாக இருக்கிறார். சுபாவ அன்பில்
என் மீது நான் அன்பில்லை. அதாவது என் மீது நான் அன்பில்லை என்று சொன்னால் நான் பரலோகம் போக வேண்டும், என்னுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும், என் ஆத்மா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், என் சிந்தை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், என் பார்வை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்புடையதாய் இருந்தால்தான் கர்த்தர் என்னை நேசிப்பார் என்பதான அந்த அன்பு என் மீது, என் ஆத்மா மீது ஒரு அன்பு கிடையாது. வாழ்ந்தா போதும் அப்படின்னு நான் மரித்தான், இன்று மரித்தான், என்னுடைய அடுத்த கண்விழிப்பு நான் எங்கே என்னுடைய கண்களை திறப்பேன் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். பரதேசிலா, பாதாளத்திலா, எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ரெண்டே ஜீவியம். ஒன்று இந்த பூமியில வாழ்கிறதான வாழ்க்கை, அடுத்தது நித்தியத்திலே உள்ள வாழ்க்கை. அது ஒன்று நித்திய பரலோகமாயிருக்கலாம் அல்லது அது நித்திய நரகமாயிருக்கலாம். இந்த ரெண்டு இடம் தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. அந்த ரெண்டு இடத்தையும் தீர்மானிக்கிறது நேற்றைய தினத்திலே பாஸ்டர் சொன்னது போல நாங்கள் வாழ்கிறதான வாழ்க்கை தான் அது தீர்மானிக்கும். இந்த பூமியிலே நானும் நீங்கள் வாழ்கிறதான வாழ்க்கை தான் அடுத்த வாழ்க்கையை நமக்கு தீர்மானிக்கும். நீங்க 10 வருஷம் படிக்கிற படிப்பு தான் ஓ லெவல் எக்ஸாம் தீர்மானிக்கும். அதுக்கு பிறகு 2 வருஷம் 3 வருஷம் மேலே வருஷம் 2 வருஷம் படிக்கிற படிப்பு தான் நீங்க கேம்பஸுக்கு போவீங்களா இல்லைன்னு சொன்னா இல்லையான்னு சொல்றது தீர்மானிக்கும். அதுக்கு பிறகு கேம்பஸ்ல படிக்கிறது தான் நீங்க ஒரு பட்டதாரியா வெளியே வருவீங்களா இல்லைன்னு சொன்னா ஒண்ணுக்குமே பிரயோஜனப்படாம போவீங்களான்றது தீர்மானிக்கும். இங்க 10 வருஷம், இங்க 2 வருஷம், 12 வருஷம், கேம்பஸ்ல 3 வருஷம், 5 வருஷம், 5 வருஷம். அப்ப 12 5 17 வருஷங்கள், 17 வருஷங்கள் நீங்க வீணாக்கிட்டீங்களா இல்லையான்றத தீர்மானிக்கிறது உங்களுடைய அந்த படிப்பு, அந்த நாட்கள். அதே போல கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை பயணம் தான் அடுத்து நாம எங்க இருக்க போகிறோம் என்பதை தீர்மானிக்கும். அது இல்லாதபடிக்கு நாம சிக்ஸாக் ஓடிட்டு இருக்கோம், ஓடிட்டே இருக்கோம், ஒரு ஓய்வே கிடையாது. செய்ய வேண்டியது செய்யாதபடிக்கு நாம் அப்படியே தளத்திற்கு ஓடிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தா 2 பேர் நடக்கிறாங்க மாட்டோட கிரவுண்ட். எது எக்ஸசைஸ் பண்ணணும், தப்பு சொல்றேன். அதுக்கு நாம சரியா சாப்பிட்டு சரியா குடிச்சு சரியா இருந்தோம்னா காலையிலே ஏன் ரொம்ப ஓடிட்டு இருக்கோம்? ஓடணும். வயசுக்கு பிறகு எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய முன்னலாம். ஆனா அதே எக்ஸசைஸை 40 வயசு வந்த பிறகு செய்யாம அது முன்னதே நம்ம ஆரம்பிச்சிடலாமே. குனிஞ்சு நிமிர்ந்து தூக்கி சுமந்து வேலை செய்தோம்னு சொன்னா அதுக்கு பிறகு பிரச்சனையே கிடையாது. 40 வயசுக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். எதுக்கு பண்ணணும்? முன்னே நீ கண்ட்ரோல் ஆக வேண்டியதுன்னா 40 வயசுக்கு பிறகு அதே நீ தொடர்ந்து போயிட்டு இருக்க. இணங்காதவர்களாய் இருப்பார். இணங்காத எதுக்கும் ஒத்து போக மாட்டான். நான் பிடிச்சதுக்கு 3 தான், இல்லைன்னா இதுக்கு 2 தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். எதுக்குமே ஒத்து போறது தேவையானதுக்கு நம்ம ஒத்து போயிடலாம். இணங்காதவர்கள் எதுக்குமே ஒத்து போறது கிடையாது. இல்ல அது அப்படி கிடையாது. இந்த வசனம் அதுக்கு கிடையாது. இந்த வசனம் இதுக்கு. வசனத்தை 2 பக்கமா பேசுறோம். ஆனா வசனத்துக்கு முன்னுக்கு என்ன சொல்லியிருக்கு, வசனத்துக்கு பின்னுக்கு என்ன சொல்லியிருக்கு, அதே வசனத்தை இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கிறது ஆராய்ந்து பார்த்தால்தான் நமது வசனம் சரியா எதை சொல்லுகிறது என்பதை அறிந்துவிடணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சொல்லுங்க. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் எனக்கு ஃப்ரீ. மற்ற அத்தனை நாள் இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கேன். அகாய் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகிற சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பைபிள் ஸ்கூல்ல நான் படிச்சிருக்கேன். யூகேல இருக்கிற ஒரு பைபிள் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு இங்க இருக்கிற 2 லோக்கல் இதுல படிச்சுட்டு கிழமைக்கு 5-6 நாட்கள் இன்னும் படிச்சுட்டு. ஏன்? இன்னும் வேதத்தை நான் அறிய வேண்டும். தேவன் எவ்வளவு மகத்துவங்களை எழுதி வைத்திருக்கிறேன் நான் பார்க்கிறேன். நேற்றையிலிருந்து அதாவது இந்த வாரத்தை ஃபுல்லாவே ஒரு நல்ல ஒரு தலைவன், ஒரு நல்ல ஒரு லீடர் எப்படி இருக்கணும், அதாவது கிறிஸ்துவின் ஊழியக்காரன், கிறிஸ்துவுக்குள் தலைவன் அவன் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா நமக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. பிஸி 24 மணி நேரம் ஓட்டம்.
எல்லாத்துக்கும் 24 மணி நேரம். ஆனால் அந்த 24 மணி நேரத்தை நாங்கள் சரியாய் நாங்கள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இனங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்களாய் இருப்பர். 3வது அதிகாரம் 3வது வசனம். அவதூறு செய்கிறவர்களாய் இருப்பர். இச்சையடக்கம் இல்லாதவர்களாய் இருப்பர். எதுக்கு ஆசை, எதுக்கு ஆசைப்படுறோம். இச்சை கட்டுப்படுத்துறதே கிடையாது, கட்டுப்பாடே கிடையாது. அதாவது என்னுடைய சரீரத்தை என்னால் மேற்கொள்ள முடியாது, என்னை நான் கண்ட்ரோல் பண்ண. நான் எப்பயுமே சொல்றேன், போன் வச்சிருங்க, தப்பு கிடையாது. ஆனா இந்த போன் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் தான் அதை வச்சிருக்கேன். எனக்கு எப்ப தேவையோ அப்ப திறப்பேன், எனக்கு எப்ப தேவையோ அப்ப யூஸ் பண்ண. கொடுமை உள்ளவர்களாயிருக்கும். அவரை பார்த்தா யாருமே கொடுமை செய்யற மாதிரி இல்லை. ஆனா நாம் வேதம் சொல்லுது, நான் கொடுமை உள்ளவர்களாயிருக்கும். நல்லோரை பகைக்கிறவர்களாயிருக்கும். நல்லோரை பகைக்கிறவர்கள் இருக்கிறவங்க நல்லோம், எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனாலும் ஒரு பகை, ஒரு விரோதம், ஒரு குரோதம். ஏன் இதெல்லாம் நான் சொல்ல எல்லாம் வேதத்தில் இருக்கு. 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே இருக்கிறதான குற்றச்சாட்டுகள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டிய, திருத்தப்பட வேண்டிய, சீர்படுத்த வேண்டிய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நல்லோரை பகைக்கிறவர்களாயிருப்பார். 3வது அதிகாரம் 4வது வசனம். துரோகிகளாயிருப்பார். இங்கிலீஷ் எப்படி பாருங்க. Unforgiving, slanderous, without self-control, brutal, not lovers of the good, treacherous. நிறைய காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து டிக்ஷனரி எடுத்து வாசிக்கணும். அர்த்தத்தை வந்து டிக்ஷனரி எடுத்து தான் பார்க்கணும். சும்மா பார்த்தா புரியாது. துரோகிகளாயிருப்பார், துணிகரம் உள்ளவர்களாயிருப்பார். துணிகரம், பாவம் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது, தப்பா பேசுறதுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது, குற்றப்படுத்துகிறதுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது, மற்றவங்களை ஒரு பிரச்சனையில தூக்கி அப்படியே போடுறதுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. துணிகரமாய் செய்வாரு. ஆண்டவர் பார்க்கிறாரே அப்படின்ற பயம் கூட கிடையாது. மனசாட்சி குத்தம் உள்ள அது கூட கிடையாது. மனசாட்சி இருக்கா இல்லையான்னு கூட சரியா சொன்னார். துணிகரம் உள்ளவர்களாக இருப்பார், இருமாப்புள்ளவர்களாக இருப்பார். பேர்படுத்தான காரியங்கள் கடைசி நாட்களிலே மனுஷர்களுக்கு விரோதமாய் செய்கிறதான காரியங்கள் என்பதாய் பரிசுத்த ஆவியாகிய தேவன் திட்டமும் வட்டமுமாய் தெளிவாய் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னாலோ அல்லது நீங்க வேற யாருக்கு சொன்னாலோ நம்ம குற்றப்படுத்துகிறதா இருக்கும். இது வந்து யார் சொல்றது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரே நமக்கு சொல்றார். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. கடைசி நாட்களில் மக்கள் தேவனுக்கு செய்கிற காரியங்கள், மக்கள் தேவனுக்கு செய்கிற காரியங்கள். 3வது அதிகாரம் 2வது வசனம். பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பார். பரிசுத்தம் சொன்னா நாங்க என்ன நினைக்கிறது? சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? சொல்லுங்க யாராவது. பரிசுத்தம் என்றால் என்ன? What is holiness? பரிசுத்தம் என்றால் என்ன? எல்லாவற்றையும் பரிசுத்தம். இங்க ஆரம்பிச்சு நாள் வரை சிந்தையிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், கேட்கறதிலே பரிசுத்தம், சுவாசிக்கிறது. பக்கத்து வீட்டில் சமைக்கிறது கூட நாங்கள் சுவாசிக்க கூடாது. பேச்சிலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், சரீரத்திலே பரிசுத்தம், கைகளிலே சுத்தம், கால்களிலே பரிசுத்தம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் செய்யணும். திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. ஒரு அப்பாவை ஸ்கூல்ல கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைங்க திருடி இது பண்ணிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி பிள்ளைய கூப்பிட்டுருக்காங்க. அப்பா கூப்பிட்டுருக்காங்க பிள்ளைய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி. அப்போ சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளை இன்னொரு இதுல இருந்து திருடிட்டான், இன்னொரு பிள்ளையோட இதுல இருந்து நோட்டை திருடிட்டான்.
அப்ப அப்பா ஸ்கூல்லே வச்சு ஏசிட்டு திட்டிருக்காரு பிள்ளை டீச்சர், நீ ஏன் அந்த பிள்ளைய சொல்லி நீ சொல்லியிருந்தா நான் ஆஃபீஸ்ல இருந்து கொண்டாந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு. ஆஃபீஸ்ல இருந்து அப்ப அப்பா என்ன செய்யற ஆஃபீஸ்ல அவர் அதே மாதிரி தான் செய்யறாரு. நீ ஏன் பிள்ளை இந்த பிள்ளைகிட்ட போய் நோட்டை திருடுனேன் இல்லை பெண்ணை திருடுனேன், நீ சொல்லியிருந்தா நான் அவனுக்கு ஆஃபீஸ்ல இருந்து கொண்டாந்து கொடுத்துருப்பேன், கடையில வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்ல ஆஃபீஸ்ல இருந்து. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஆஃபீஸ்ல இருந்தவர் மறைமுகமா திருடிட்டு தான் இருக்கிறாரு. ஆஃபீஸ்ல அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க ஆஃபீஸ் யூஸுக்காக, அதை நீங்க வந்து பிள்ளையை கொடுக்கலாம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை அநேக மணி நேரத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்தம், பரிசுத்த பேச்சு. சபையில பரிசுத்தம் கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் கிடையாது, வேலைத்தளத்திலே பரிசுத்தம் கிடையாது, பாடசாலையிலே பரிசுத்தம் கிடையாது, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே பரிசுத்தம் கிடையாது, நம்முடைய சிந்தையிலே பேச்சிலே பார்வையிலே பரிசுத்தம் கிடையாது. ஆனா பரலோகம் மட்டும் போகும். எப்படி நாங்கள் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயலாய் மாறவில்லை என்று சொன்னார், அவருடைய சாயலை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கவில்லை என்று சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது. நாம் பேசலாம், இனிமையாய் பேசலாம், கனிவாய் பேசலாம், தயவாய் பேசலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் நாம ஒரு இது மட்டும் ஏதோ வருகிறோம், சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்முடைய எல்லாமே கொடுக்குறோம், எல்லாமே நடந்துட்டு இருக்குது, எல்லாமே சரி. ஆனா கர்த்தருக்கு இது எதுவுமே தேவை. கர்த்தருக்கு தேவை நான் தான் ஆண்டவருக்கு தேவை, நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. ஏன் தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறோம்? அது கட்டளை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். மற்றவர்களை ஏன் நாங்கள் விசாரிக்கணும்? ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், உன் சத்துருக்களுக்கு ஜெபம் பண்ணு, உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடு. அதை நாம் செய்ய வேண்டிய, அது செய்யாதபடி நாம் எவ்வளவுதான் வேதத்தை மணிக்கணக்கா வாசித்தாலும், எத்தனை தானதான் உபவாசம் பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. தேவன் வந்து வாசம் பண்ணத்தக்கதான அந்த பரிசுத்தம் என்னிடத்தில் இருக்கிறது. சிம்சோனுக்கு ஆண்டவர் போனது தெரியாது. நாத்தான்வேல் வந்து தாவீதுக்கு சொல்ல வரையும் அவன் பாவம் செய்தவங்களுக்கு தெரியாது. அந்த காரியங்கள் நாம் தேவனிடத்தில் கேட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 3வது அதிகாரம் 5வது வசனம், தேவ பக்தியின் பலனை மறுதலிப்பவர்கள், தேவ பக்தியின் பலனை மறுதலிப்பவர்கள். தேவன் கொடுத்திருக்கிறது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் வருகிறதான பலனை நாம் என்ன செய்கிறோம்? மறுதலித்துக் கொள்ளும். அந்த வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அந்த பலனுக்கு நாங்கள் காத்திருக்கிறது கிடையாது. இப்ப பார்த்தா அவசரம். நம்முடைய சுயத்திலே, நம்முடைய பலத்திலே அநேகமான நேரங்களை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 3வது வசனம், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ஏன் நாம் நீங்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படுகிறதில்லை? ஏன் நாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறதில்லை? ஏன் நாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சரியாய் புரிந்து அதற்கு நம்மை விட்டுக் கொடுக்கிறதில்லை என்று சொன்னால், தேவ நீதியை காட்டி நம்முடைய சுயநீதி, நமக்கு ஒரு நீதி இருக்கு தெரியுமா? நான் செய்யறது எல்லாமே சரி, நான் பேசுறது எல்லாமே சரி, நான் ஒரு நாளும் தவறா சொல்றதே கிடையாது, நான் நீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது அப்படின்னு நாம நமக்கு ஒரு நீதியை வச்சிருக்கோம். வேதம் சொல்லுது நம்முடைய நீதி தேவனுக்கு முன்பதாக அழுக்கான ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. அதனால நம்ம தேவ நீதியை நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். தேவ நீதிக்கு கீழ்ப்படியும்படிதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். இது என்னது? என்னது? சத்தமா? பரிசுத்த வேதம். சொல்லுங்க. பரிசுத்த வேதம். இதுல பரிசுத்த வேதம் சொன்னது ஆண்டோடைய வார்த்தை மட்டும்தான்.
ஆண்டோட வார்த்தை மட்டும்தான் இருக்காது. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கல. ஆண்டோட வார்த்தை மட்டும்தான் இருக்காது. பிசாசுல வார்த்தை இல்லை. பாஸ்டர் துருபதேசம் பேசுறார். பிசாசுல வார்த்தை எங்க பரிசுத்த வேதாகமத்திலே நீ கேட்கலாம். வாசிக்கலாம். யோபு எழுதினதான யோபுவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9 தொடங்கி 11ஆவது வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். யோபு புத்தகம் 1ஆவது அதிகாரம் 9 தொடங்கி 11ஆவது வசனம் வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 9ஆவது வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கு. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, சாத்தான் ஆண்டவரோடு கூட பேசுகிறான். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். பிசாசு போய் நின்று கேட்கிறான். அப்போ பேயினுடைய வார்த்தைகளும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. போய் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஓபமாய் நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய யோபு அவன் நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன், பரிசுத்தன், அவன மாதிரி பூமியில ஒரு மனுஷன் இல்லை சொல்லப்படும். பிசாசு கேட்கிறான், அவன் சும்மாவா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைக்கிறேன். அவனை நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். அவனை நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிறேன். அவனை நீர் அவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறேன். அதனால அவன் உண்மையாக எல்லாவற்றையும் எடுத்து பாரும், எல்லாவற்றையும் அவனை விட்டு நீக்கி பாரும் அப்படின்னு சொல்லி தேவனோடு கூட தர்க்கம் பண்ணுகிறான். 2ஆவது அதிகாரம் 4-5வது வசனத்தில் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். 2வது யோபு 2வது அதிகாரம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கெடுத்து விடுவான். சொல்றான் இந்த காரியங்கள் எல்லாம் அவன் எந்த காரியத்துக்கு அவன் தன்னுடைய யாராவது சொல்லுவோமே, உங்களை யாராவது வந்து சொல்றாங்க, நான் உங்களை கொல்ல போறேன், நீ ஆண்டவரை மறுதளிக்க என்ன செய்ய? என்ன செய்வோம்? கண்டிப்பா மறுதளி. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய திருச்சபையில் இருக்கிறவங்க கூட மறுதளி. பிசாசதான் சொல்றான், எல்லாத்தையும் எடுத்துப்பான். அப்ப என்னுடைய ஜீவனுக்காய் உண்மை மறுதளிப்பான். அவனுக்கு இருக்கிறதா எல்லாவற்றையும் எடுத்துப்பாரு. அப்ப உண்மை விட்டு தூரம் போவான். பிசாசு பேச. மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3, 6, 9வது வசனங்களிலே பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுகிறான். மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது, 6வது, 9வது வசனம். 9வது வசனத்துல நல்ல ஒரு சேலஞ்ச் கொடுக்கிற ஆண்டவர், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். யாரு? பிசாசு ஆண்டவர் சொல்ற. அவருக்காய், அவருக்குள், அவருக்கென்று எல்லாம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பிசாசு என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுகிறான், நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு அப்படிதான் அநேகர் தேவனை விட்டு போகிறதற்கும் தேவனை மறுதளிக்கிறதற்கும் காரணம் பேர்பட்டதான மாய்மாலமான காரியங்களை பிசாசு யார் மூலமாக பேசுகிறது நிமித்தமாய் சபை பின்னடைவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. விசுவாச துரோகம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. விசுவாச மறுதளிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரட்சிப்பை நாங்கள் விற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு புரியாது, இது இங்கதானே அது அங்கதானே அப்படின்னு சொல்லி நாம் சபைக்கு சபை நமக்கு சபையில கிடையாது. நிறைய சபைகளை நடந்துச்சு. திங்கக்கிழமை அங்க போறது, செவ்வாய்க்கிழமை அங்க போறது, புதன்கிழமை இங்க போறது, வியாழக்கிழமை அங்க போறது, வெள்ளிக்கிழமை எங்கேயாவது போறது, ஞாயிற்றுக்கிழமை இங்க வரும். சில நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷத்தை பிரசங்கி வாராரு, ஒரு தீர்க்கதரிசி வாராரு, ஒரு ஆசீர்வாதிக்கிற ஒருத்தர் வாராருன்னு சொன்னா அங்கேயும் போயிரு. நம்முடைய சபை கிடையாது. உண்மையிலேயே சொல்றோம், இந்த சபைக்கான கருத்தை சொல்றது. அப்படியாய் ஜனங்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை சற்று மாய்மாலமான விதத்திலே அப்படியாய் ஓட்டிட்டே இருந்தான்.
பிசாசு ஆண்டவர் சொன்னார், நீ சாஸ்தாகமாய் விழுந்து வணங்க, அப்போ இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் வேணான்னு அவர் எனக்காய் உங்களுக்காய் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தது. நாம் ஜீவன் பெறும்படியா, நாம் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா, பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டாகும்படியா நான் ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார். ஆனா பூமிக்கு வந்த ஆண்டவரிடத்தை அவன் என்ன சொல்லுகிறான், இதெல்லாம் நான் உனக்கு தரேன். இதுதான் இன்றைய நிலை. நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியதாக. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். பரிசுத்த ஆவியாகிய தேவன் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். இத்தனை காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறேன். வேதத்தில் அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. வேதத்தில் இல்லாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. அத்தனை விதமான மகத்துவங்கள், அத்தனை விதமான சத்தியங்கள், அத்தனை விதமான காரியங்களை கர்த்தர் வேதத்திலே நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். 66 புத்தகங்கள், 1189 அதிகாரங்கள், 31,101 வசனங்கள், அப்படியே பார்க்க போனா லட்சங்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எழுத்துக்களை தேவன் எழுதி நமக்கு கொடுத்திருக்க. அத்தனை மகத்துவங்கள். ஆனா நாம என்ன சொல்லிட்டு, இது எனக்கு கிடையாது, இந்த வசனம் எனக்கு கிடையாது, இந்த வசனம் அவங்களுக்கு, இந்த வசனம் எனக்கு கிடையாது, இந்த வசனம் அவங்களுக்கு, இந்த வசனம் எனக்கு கிடையாது, இந்த வசனம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. ஏன் நான் எல்லாம் பூர்ணமாய் சம்பூர்ணமாய் இருக்கு, ஒரே அற்றவனாய் இருக்கு. என்னதுல மாற்றத்துக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம சொல்லிட்டோம். இன்னும் மாறணும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யும். தப்பே கிடையாது. பாவம் செய்யறது முடிவாகி போச்சு. அப்ப ஏன் ஒரு பாவம் என்ன செய்யும்? எப்படியுமே நரம்பு முடிவாயிடுச்சுட்டா, நரம்பு முடிவான பிறகு மறுபடியுமா இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, எதுக்காக இது செஞ்சுட்டாங்க. ஆனா அதை விட்டுட்டியா, பரலோகம் போகணும் தீர்மானிச்சுட்டியா, இன்னும் பரிசுத்தமா, இன்னும் நீதி செய். அப்பொழுது ஆண்டவர் வெளிப்படும் பொழுது அவருடைய சமூகத்தில் நிற்க தகுதியுள்ளவர்களாய் கர்த்தர் என்னை உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வேதம் எதற்காக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்காய் உங்களுக்காய் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார். எனவே இந்த வேதத்திற்கு கீழ்ப்படிவோம். ஆண்டுடைய வருகையில அவர்களுக்கு காண நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.